வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு நேச்சுரலான ஹேர் டே தான் பார்க்க போகிறோங்க. இந்த நேச்சுரலான ஹேர் டேயை நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணிக்கிட்டு வரும்போது நம்மளுடைய ஹேர் வந்து எப்பயுமே கருமை நிறமாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ஹேர் டே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவு அரிசி சேர்த்துக்கோங்க. பச்சரிசியாக இருந்தாலும் சரி, புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி. நான் வந்து புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். ஆளி விதை 2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். ஆளி விதை வந்து இந்த ஹேர் டேக்கு ஒரு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக ஆகுங்க. ஹேர் க்ரோத்தும் சூப்பராக இருக்கும். இது வந்து நான் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அரிசி வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன், ஆளி விதை 2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த நெல்லிக்காய் பொடியை சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேர் க்ரோத் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு கருமையை இந்த ஹேர் டைக்கு நெல்லிக்காய் பொடி கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். காஃபி பவுடர் வந்து நம்ம ஹேருக்கு வந்து நல்ல ஒரு கருமையான நிறத்தை கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசி வேகணும். நீங்கள் 2 டம்ளர் அளவு கூட சேர்க்கலாம். ஸோ நான் 2 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். கடாயை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருங்க. நல்லா வந்து சுண்டணும். அரிசி ஓரளவுக்கு நல்லா வந்து வேகணும். அதே டைமில் தண்ணி நல்லா சுண்டணும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இப்படி அடிக்கடி வந்து கிளறி விட்டுக்கோங்க. சுண்டட்டும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகி வந்திருக்கு. நல்லா ஜெல்லி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம். இதில் 1 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரக பொடி எடுத்து சேர்த்துக்கோங்க. கருஞ்சீரகத்தை நல்லா வறுத்துட்டு நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட முழுசாக கருஞ்சீரகம் இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணியை கொதிக்க வைக்கும் போதே இந்த அரிசியோடு சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கருஞ்சீரகத்தை சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேர் க்ரோத் வந்து நல்ல செம்மையாக இருக்கும். நான் கையிலே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், டை எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். நல்ல கருமை நிறத்தில் இருக்குது. இதை நம்ம வந்து ரெகுலராக அப்ளை பண்ணிக்கிட்டு வரும்போது நம்மளுடைய ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லா வெள்ளை முடிகளுமே நிரந்தரமாக கருப்பாக மாறிடுங்க. இளநரை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய வேர்க்காலிலிருந்து வரக்கூடிய முடிகள் எல்லாமே நல்ல கருமையாக வர ஆரம்பிக்கும். இந்த ஹேர் டையை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.